கூறு கெட்டவர்கள் கையில் ஆட்சியும் அதிகாரமும் போகக்கூடாது என்பதற்கு நேற்று கரூர்ல நடந்த சம்பவமே சாட்சி. எப்படி கூறு கெட்டவங்க கையில் ஆட்சி அதிகாரம் போகக்கூடாதோ அதே அளவுக்கு கூறு இல்லாத வகையிலையும் ஆட்சி அதிகாரம் போகக்கூடாது. கூட்ட நெரிசல்ல நேற்று 39 பேர், கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு யாரு காரணம்? விஜய் காரணமா, இல்ல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக காரணமா, இல்ல இந்த மக்கள் தான் காரணம்? 3 பேர்த்துல ஏதோ ஒரு தவறு நடக்கும். கூட்டத்தை விஜய் கூட்டியிருக்காரு, ஒண்ணு அவர் காரணமா இருக்கணும். ஆட்சி அதிகாரம் திமுக கையில இருக்கு, அவங்க தான் அதை கண்குத்தி பாம்பா பார்த்துக்கணும். அவங்க அதை செய்யல, அது அவங்க காரணமா இருக்கு. ஒரு காரணம் அவங்க காரணமா இருக்கலாம். இல்லைன்னா 2 பேரையும் மீறி மக்கள் ரொம்ப மோசமான மனநிலை போய் அவங்களே அந்த மாதிரி முடிவை தேடிக்கும். இந்த மாதிரி 3 காரணங்கள் இருக்கு. இந்த 3 காரணங்கள்ல யாரு முக்கிய காரணம் பார்த்தா 3 பேருமே காரணம். மக்களும் காரணம், விஜயும் காரணம், அரசும் காரணம். அரசு ஆளுங்கட்சியா இருக்கு. விஜய் ஆட்சிக்கு வர்றத, அடுத்து ஜெயிக்கிறதோ, அவர் ஒரு மேல முன்னேறி அரசியல்ல வர்றதோ கட்சி விரும்பாது, ஆளுங்கட்சி விரும்பாது. அப்ப அது கொஞ்சம் கண்டும் காணாம இருக்கிறது தான். அது இயல்பு நடைமுறை. ஆனா அதுக்கு ஒரு மாபெரும் குற்றம். அரசு அப்படி இருக்கக்கூடாது. அரசியல் வேணா அப்படி கேட்டுக்கிட்ட அரசியல் செய்வோம். ஆனா திமுகவே கேட்டுக்கிட்ட அரசியல் செஞ்சு பழக்கப்பட்டது. அதனால அதை அப்படித்தான் செய்யும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். திமுக அப்படித்தான் செய்யும். மக்கள் இப்படி நம்ம ஏறி அடிச்சு போறோம், இப்படிதான் சொல்லணும். இயல்பான மொழியில சொல்லணும்னா ஏறி அடிச்சு போறவே நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கணும். ஆனா அந்த மக்கள்லாம், குறிப்பா விஜயோட தொண்டர்கள் அங்க யாரும் இல்லை, விஜயோட ரசிகர்கள் அந்த அளவுக்கு அந்த மனநிலை இல்லை. அவங்க எல்லாமே லீவு விட்டாச்சு, ஒரு காப்பரிச்ச லீவ்லாம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகாசமா ஃப்ரீயா இருக்கிற மனநிலை வந்தோடனேவும், சரி இன்னைக்கு சனிக்கிழமை விஜய் வராரு, அவரை போய் ஒரு வெக்கேஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு விடுமுறையை கொண்டாடுற மாதிரி அவங்க நினைச்சு எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கட்டுக்கு அந்த கூட்டம் அடங்கவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை மக்கள் பிடிச்சாங்க. அவங்க ஒருத்தருக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம சுய ஒழுக்கத்தோட இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மற்ற கட்சிக்காரங்களுக்கு, குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு அந்த சுய ஒழுக்கம் இருக்கும். அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவாங்க எவ்வளவு கூட்டம் பார்த்தாலும். ஆனா இப்படி இந்த தாவேகா ரசிகர்கள் அப்படி செய்ய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க மரத்து மேல ஏறி உட்காடுறாங்க, வீட்டு மேல ஏறி உட்காடுறாங்க, பள்ளிக்கூடத்தை இடிக்கிறாங்க, தகர கொட்டை இடிக்கிறாங்க, மரத்தை உடைச்சு விடுறாங்க, மரத்து மேல ஏறி விஜய் பேசத்தான் கேட்பாங்கன்னு பார்த்தீங்களா, இளநியை பிடிக்க கொடுக்குறாங்க, கரண்ட் கம்பத்து மேல ஏறுறாங்க, அப்புறம் உயர் மின்னழுத்த கோபுரத்து மேலே ஏறுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படின்ற ஒண்ணே இல்லை. அவங்க ஏதோ ஒரு என்னன்னா ஒரு தற்குறி கூட்டம் சொல்லுவோம், ஒரு கேடுகட்ட தற்குறி, ஒரு மாதிரி ஒரு மனநிலையில, ஒரு பைத்தியகார மனநிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த பேய் பிடிச்ச எப்படி இருப்பாங்களோ அந்த மனநிலையில அவங்க. எனக்கு தெரிஞ்சு பேய் பிடிச்ச மனநிலை இருக்கிறதுனால விஜய்ன்ற பேய் இந்த இவங்களை பிடிச்சிருக்க மாதிரி தான் நமக்கு படுது. அதனால அந்த சிந்தனையை விட்டு, அந்த பேயை விட்டு இவங்க விலகி வந்தா இவங்களுக்கு அது சரியா இருக்கும். இல்லைன்னா அந்த பேயை வளர்க்கறதுக்காக பூசாரி மாதிரி யாராவது வேப்பலை எடுத்து அடிச்சா இந்த பேய் இவங்களை விட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க 3 பேர்த்துல யார் காரணம்னா, இந்த மக்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை, விஜய் முக்கிய காரணமா நமக்கு படுது. விஜய் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஏன்னா நீ மரத்து மேல ஏறினா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், போயிருவேன் அப்படின்னு சொன்னா வண்டிக்குள்ள போயிருவேன், நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவேன், நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், எல்லாரும் மரத்தை விட்டு இறங்கணும், கரண்ட் கல்வி மேலத்தை விட்டு இறங்கணும், நீங்க இப்படி செஞ்சீங்க, நான் சொல்றதை கேட்டு செஞ்சீங்களாக்கும் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், பிரச்சாரம் பண்ண வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் காலி பண்ணாராக்கும் உறுதியா அந்த கூட்டம் கேட்டிருக்கும். ஆனா விஜய் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியல. அந்த கூட்டம் மேலும் மேலும் அதை செய்யறத விஜய் ஊக்குவிக்கிறார். ஏன்னா கூட்டத்தை காட்டணும், தாறுமாறா கூட்டத்தை காட்டணும் அப்படின்றது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா இருக்கலாம். அது விஜயோட அஜெண்டாவே அது இருக்கலாம். விஜயோட நோக்கமாக இருக்கலாம், கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ற எண்ணம். அந்த மாதிரி அதிகப்படியான கூட்டத்தை மேலும் மேலும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் அவர் சனிக்கிழமை வர்றாரு. அதுவும் இல்லாம ஒரு அரை மணி நேரம் மட்டும் பார்த்துட்டு ஓடி போயிடுறாரு. அப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, காலையில இருந்து மதியம் வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்க இந்த மக்கள் விஜய் வந்துட்டாருன்னு, ஐயோ காலையில இருந்து காத்திருந்தோமே, எங்கேயாவது போய் பார்க்க மாட்டாங்க, ஒருத்தர் ஊட்டி அடிச்சுட்டு போய் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் எல்லாரும் இறந்து போறாங்க. அப்ப இங்க
திமுக அது குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுவே குற்றவாளித்தன்மையோட நடந்துக்கணும். மக்களையும் குற்றம் சொல்ல முடியாது. அவங்க சரியான அரசு கொடுக்கப்பட்டாங்க. ஆனா விஜய்க்கு இதுல முழுக்க முழுக்க காரணம். விஜய் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியும். அவரே தன்னோட கூட்டத்தை அவர் நினைச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டத்தை அவர் சரி பண்ணியிருக்கலாம். நீங்க மரத்து மேல ஏறுனா நான் வரமாட்டேன், நீங்க பள்ளியெடுத்து மேல ஏறினா நான் வரமாட்டேன், நீங்க ஒழுக்கமா இருக்கணும். விஜய் நினைச்சா அவர் காட்டுக்குள்ள கூட்டம் நடத்தினாலும் வருங்க, கூட்டம் வருங்க. இவர் ஏன் முட்டு சந்துக்குள்ள நிக்கணும்? கேட்டா அரசாங்கம் கொடுக்கலன்றாங்க. அரசாங்கம் கொடுக்கத்தான் செய்யாது. நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் கொடுக்காது. காலங்காலமா நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்துற இடமே முட்டுச்சந்து தான். அப்படி இருந்தும் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு தான் வருது. ஆனா விஜய் காட்டுக்குள்ள போட்டாலும் கூட்டம் வரும். அவர் போய் மக்களை அங்க வச்சு சந்தித்து இருக்கலாம். ஆனா விஜய் வீம்புக்குனே இந்த வேலையை செய்வார். ஒரு காலத்துல எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, நான் கேட்டது சொல்றேன். பாளையம் உதாரணமா தேனி மாவட்டத்துல ஒரு ஊருக்குள்ள ஒரு ஊர்ல 5 நிமிஷம், அடுத்த ஊர்ல 5 நிமிஷம், அடுத்த ஊர்ல 5 நிமிஷம்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க மக்களை தான் கொஞ்சம் கொஞ்சமா சந்திச்சாரு ஒழிய, ஒரு ஊர்ல நான் நின்றுக்கிறேன் ஒட்டுமொத்தமா பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லல. அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள் சொல்லல. ஆனா விஜய் மட்டும் என்ன செய்யறாரு, சனிக்கிழமை ஒரு நாள் வருது, அது ஒரு இடத்துல நான் நின்றுக்கிறேன், நீங்க எல்லாம் வாங்கன்ற போது அது என்ன செய்யுதுன்னா, அப்பதான் சொன்ன மாதிரி அந்த மக்கள் ஒரு 5 நிமிஷத்துல இவ்வளவு நேரம் காத்துட்டோம், வந்துட்டாரு, பாத்திர மாட்டோமான்னு சொல்லி எல்லாரும் ஒரு அலை மாதிரி ஒரே இடத்துல போனதுனால ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி பிரச்சனையாக்கி போச்சு. ஆக விஜய் இதுல குற்றவாளி. விஜய் அரசியலுக்கு லாயக்கற்றவர். அரசாங்கம் நடத்துறதுக்கு எப்படி திமுக லாயக்கு இல்லையோ அது மாதிரி அரசியல் செய்யறதுக்கு விஜய்க்கு லாயக்கு இல்லை. இவங்க 2 பேருமே இந்த அரசியல் விட்டு போகணும். மக்கள் இவங்களை அரசியல் விட்டு அகற்றணும். இனிமேலாவது ஏதாவது ஒரு தப்புல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இனிமேலாவது மக்கள் இந்த அயோக்கியத்தனமான அரசியலை விட்டு ஒரு நல்ல அரசியல் தலைவனை தேர்ந்தெடுக்கணும். இதே காலமும் அயோக்கியத்தனமா இருக்கு. உதாரணமா கேரளாவில இந்த மாதிரி இல்லை. இப்ப இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. இப்ப இந்தியாவில் இருக்கிற மற்ற நாடுகள், மற்ற மாநிலங்கள் நம்ம எப்படி பார்ப்போம்? பக்கத்துல கேரளாக்காரங்க நம்ம எப்படி பார்ப்போம்? ஏன் ஒரு வண்டிகள் இவங்களுக்கு மூலம் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டேன், நினைப்பானா மாட்டானா? அப்பனா அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்காது, ஏற்கக்கூடாது. கொஞ்சமா தவறுல இருந்து படிப்பினை பெற்று நம்ம முன்னாடி வரணும். விஜய் அரசியல் செய்யக்கூடாது, திமுகவும் அரசியல் இருக்கக்கூடாது. இதுக்கு முழு பொறுப்பேற்று இந்த ஆளும் திமுகவும் ஆட்சி வரக்கூடிய விஜயமும் அரசியலை விட்டு விலகி போயிடும். இதுதான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.